வெளிப்படுத்தின விசேஷம் 52வது பாடம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் 2 to 5 வரை. ரெவலேஷன் 14 சாப்டர் 14 verses 2 to 5. நம்ம அதை புரிந்து கொள்வதற்காக 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இதற்கு தலைப்பு என்னென்னா, போன வாரம் பார்த்தோம் இந்த 1,44,000 பேர் யார், அவங்க ஏன் ஆட்டுக்குட்டியானவரோட சியோன் மலையில் நிற்கிறாங்கங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு அவங்க அப்படி நிற்பதற்கு தகுதி இருப்பதற்கு அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, இந்த 1,44,000 பேர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்கள் என்பதை குறித்து பார்க்கக்கூடியதாக. அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போலிருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆமேன். அதாவது இந்த நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் வரும்போது நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத நேற்று போன வாரம் சொல்லி கொடுத்தேன். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகத்து வருவதற்காக முதல்ல கொஞ்சம் ஒரு இதை சொல்லி கொடுத்துறேன். போன வாரம் முழுசாக சொல்லலைன்னா அதிலிருந்து சில காரியங்களை சொன்னால் தான் உங்களுக்கு சரியாக புரியும். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், பத்மு தீவில் இருக்கிற யோவான் அவரை தரிசிக்கக்கூடிய காரியம் பார்க்குறோம். 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் என்ன பார்க்குறோம், கர்த்தர் அங்கே உள்ள 7 சபைகளுக்கு, ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய 7 சபைகளுக்கு கடிதம் எழுதக்கூடியதை பார்க்குறோம். 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் நம்ம மீட்கப்பட்டவர்கள் நம்ம இங்கே பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அதற்கு பின்பாக 6வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியின் மேல் உபத்திரவ காலம் என்று சொல்லக்கூடிய இந்த உபத்திரவ காலம் தொடங்குகிறது. அதற்கு பின்பாக ஒரு இன்டர்லூடுன்னு சொல்லக்கூடியதா ஒரு இடைவெளி விடப்பட்டு 12லிருந்து 14 வரை உள்ள அதிகாரங்கள் ஒரு இடைவெளியாக மாறி மறுபடியும் 15வது அதிகாரத்திலிருந்து இந்த நியாய தீர்ப்பு தொடரக்கூடிய ஒரு காரியம். இந்த 12வது அதிகாரமும் 13வது அதிகாரமும் இந்த மொத்த உபத்திரவு காலமும் எப்படி சாத்தானுடைய கண்ணோட்டத்திலிருந்து சாத்தானுடைய கோணத்திலிருந்து எப்படி நடக்குது என்பதை நம்ம காணக்கூடியதாக நம்ம பார்த்தோம். ஏன்னா 13வது அதிகாரத்தில் பார்த்தோம் எப்படி அந்தி கிறிஸ்து வருகிறான். அதற்கு பின்பாக அந்த கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய கள்ள தீர்க்கதரிசி வரக்கூடியது. இவங்க இந்த கள்ள தீர்க்கதரிசி எப்படி அந்த மிருகத்தை ஆராதிக்காதவங்களோ கொலை செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இந்த 14வது அதிகாரம் வரும்போது இங்கே கர்த்தரோட கோணத்திலிருந்து இந்த உபத்திரவ காலமெல்லாம் முடிந்த பின்பு தேவனாகிய கர்த்தர் அங்கே எப்படி 1000 வருட அரசாட்சி என்று சொல்லக்கூடிய மில்லேனியல் கிங்டம் என்று சொல்லக்கூடிய அதற்கு போவதற்கு முன்பாக அங்கே அதனுடைய முடிவில் நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே 14வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த 14வது அதிகாரத்தில் 3 தரிசனங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 1வது தரிசனம் இப்போ நம்ம பார்க்குறோம். அதற்கு பின்பாக 2 தரிசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எங்கன்னா 14வது அதிகாரம் இங்கே பார்க்கும்போது என்ன, இந்த உபத்திரவ காலம் என்ன முடிந்து மகா உபத்திரவ காலம் முடிந்து கர்த்தர் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். 15வது அதிகாரம் போகும்போது மறுபடியும் என்ன, இந்த உபத்திரவ காலம் எங்கே 11வது அதிகாரத்தில் விட்டோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். இது தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் நம்ம பார்க்குறதுக்கு சரியாக புரிஞ்சுக்கணும். இது தெரியாதனால தான் நிறைய பேர் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் படித்தாலே ஒரே குழப்பமாக இருக்குது, இது இங்கே இருக்குது அது அங்கே இருக்குதுன்னு சொல்லக்கூடியது. அதனால தான் இதை நான் உங்களுக்கு மறுபடியும் 2வது முறை சொல்லி கொடுக்குறேன்.
இந்த வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது நம்மளை ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு நம்மளை தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள், புதிதாய் பிறந்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம தேவனுக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டவர்கள், நம்ம பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் ரொம்ப அருமையாக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்குது. அது நம்ம உண்மையிலே அது நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சிறப்புரிமை. தட்ஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ். வி என்ஜாய். பிரைஸ் காட். நம்ம ஆண்டவரை தோதரிப்போம். அதே சமயத்தில் நம்ம வேத வசனத்தில் நம்மளை குறித்து சொல்லும்போது நம்மளை என்ன சொல்லுதுன்னா, நாம் ஜெயங்கொண்டவர்கள், நாம் வெற்றி சிறந்தவர்கள், நாம் எல்லாவற்றையும் மேற்கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவோட கூட சேர்ந்து நாம் ஜெயங்கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் ஜெயங்கொண்டவர்களாய், வெற்றி சிறந்தவர்களாய், மேற்கொண்டவர்களாய் அப்படி சொல்லப்படும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பார்க்கிறோம், நிறைய நேரங்களில் அதற்கேற்றாற்போல் நம்மளால் வாழ முடியாத ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஜெயங்கொண்டோம், நம்ம வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொன்னாலுமே என்ன பண்ண முடியுது, நம்ம இங்கே இருக்கிறதுல நம்முடைய இந்த உலகத்திலையும் மாம்சத்துக்கும் சாத்தானுக்கும் இடையில நடக்கூடிய போராட்டத்தில் நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாத ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ வரும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தால் நம்ம இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு வாழ முடியும். ஏன்னா நம்ம ஜெயங்கொண்டவர்கள், மேற்கொண்டவர்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்ம எப்படி இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும், நம்ம எப்படி இந்த மாம்சத்தை மேற்கொள்ள முடியும், நம்ம எப்படி இந்த சாத்தானை மேற்கொண்டு நம்ம தேவன் சொன்னபடி நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜெயங்கொண்ட ஒரு கிறிஸ்தவர்களாய், வெற்றி பெற்றவர்களாய் வர வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம்னா அதற்கு என்ன தகுதிகள் வேணுங்கிறத இந்த பகுதி நமக்கு கொடுக்குது. இந்த நம்ம வாசித்த பகுதி இருக்குது. காரணம் என்னன்னு கேளுங்க. இந்த 1,44,000 பேர் என்னன்னா கிறிஸ்துவோட கூட சேர்ந்து ஜெயங்கொண்டவர்களாய் நிற்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ இந்த 1,44,000 பேர் என்ன குணாதிசயம் வைத்திருந்தாங்க? வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் மேட் தம் டு பி ட்ரையம்பன்ட் வித் கிரைஸ்ட்? கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து ஜெயங்கொண்டவர்களாய், வெற்றி சிறந்தவர்களாய் அவங்க நிற்கக்கூடிய அளவிற்கு அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு குணாதிசயம் இருக்குது. அந்த குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இவங்க யாருங்கிறத பார்த்தோம். இவங்க யார்? இந்த 1,44,000 பேர் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியில் போகும்போது இவர்களும் அந்த 1000 வருட அரசாட்சியில் அவங்களும் உள்ளே வரப்போகிறாங்க. அவங்க தான் என்ன செய்ய போகிறாங்க, அங்கே இருந்து ஒரு வல்லமையாக பிரசங்கம் பண்ணி அங்கே 1000 வருட அரசாட்சியிலையும் சரி, அதற்கு முன்பாக உபத்திரவ காலத்திலையும் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஊழிய பண்ணக்கூடிய மக்களாக இருக்க போகிறாங்க. இவங்களை நம்ம எங்கே முத பார்த்தோம்? 7வது அதிகாரத்திலே பார்த்தோம். 7வது அதிகாரத்தில் எங்கே பார்த்தோம்? 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாம் தமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். ஏன்னா 6வது அதிகாரத்தினுடைய கடைசி இதில் கேள்வி, இந்த கர்த்தருடைய மகா உக்கிரமான நாளில் யாரு இதிலிருந்து தப்பிக்கக்கூடும், யாரு இதிலிருந்து விடுபடக்கூடும், யார் இதிலிருந்து ஜெயங்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் 7வது அதிகாரத்தில் சொல்லும்போது 1,44,000 பேர், கோத்திரத்துக்கு 12,000 பேர் என்று சொல்லக்கூடியதா. இவங்க என்ன இவ்வளவு இப்படி பயங்கரமான ஒரு கொடுமையான உபத்திரவ காலம், தேவனுடைய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்க காலம். ஏன்னா 6 முத்திரைகள் பிரிக்கப்படுகிறது. இங்கே பார்க்கும்போது 7வது முத்திரை பிரிக்கப்படுவதற்கு முன்பாக அதுக்குள்ளே பயங்கரமான அழிவை பார்க்குறாங்க. இனி 7வது முத்திரை பிரிக்கப்படும், அதற்கு பின்பாக 7 கலச நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடியதா அழிவின் மேல் அழிவு அவ்வளோ தூரம் நடக்கும்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த காலகட்டத்தில் அவங்க அங்கே ஜெயங்கொள்ளுவது, அவங்க உயிரோடு இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் அங்கே பிரசங்கம் பண்ணுறவங்களா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சாத்தானுக்கோ அந்தி கிறிஸ்துவுக்கோ கள்ள தீர்க்கதரிசிக்கோ யாருக்கும் பயப்படாமல் அவர்கள் அங்கே பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம்.
இவங்க இப்படி பிரசங்கம் பண்றதுனால இந்த காலகட்டத்தில் உபத்திரவ காலத்தில் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9வது வசனம் பாருங்க. அதே வெளிப்படுத்தின 7வது அதிகாரம் 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிடமிருந்தும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அப்ப என்னன்னா, உபத்திரவ காலத்துல இந்த 1,44,000 பேர் பயங்கர ஒரு எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஊழியத்தை பார்க்க போறாங்க. 2 சாட்சிகள் நம்ம பார்த்தோம் வெளிப்படுத்தின விஷயம் 11 அவர்களும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போறாங்க. அப்போ இதன் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்து எண்ணில் அடங்காத மக்களாக நிற்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நியாய தீர்ப்பு வந்துருச்சு. அது மாத்திரமல்ல, இந்த 7 வருஷ உபத்திரவ காலம் முழுவதும் இவங்க எல்லாம் இந்த என்ன முதல்ல ஒரு பொய்யான சமாதானம், அதற்கு பின்பாக யுத்தம், நிலநடுக்கம், அதற்கு பின்பாக கொள்ளை நோய், அதற்கு பின்பாக இப்படி எல்லா அழிவுகளும் வருது. தடை பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். சாத்தான் ஒரு பக்கம் தடுக்கிறான், பயங்கரமான வாதைகளை கொண்டு வர்றான், தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகுது. அவ்வளவு மோசமான ஒரு காரியம். இந்த காலகட்டத்தில் என்ன, அந்தி கிறிஸ்து எழும்பி அவன் பாலாக்கும் அருவருப்பை கொண்டு வந்து நீங்கள் என்னையே தான் ஆராதிக்கணும்னு சொல்கிறான். இந்த காலகட்டத்தில் தான் பொய் தீர்க்கதரிசி எந்திரிச்சு, கள்ள தீர்க்கதரிசி எந்திரிச்சு எல்லாரையும் தன் வசப்பக்கம் திருப்பி எல்லாம் சேர்ந்து இவரை தான் ஆராதிக்கணும்னு சொல்லி இப்போ நீங்கள் கையிலையும் வலது கையிலையும் நெத்தியிலையும் முத்திரை இல்லைன்னா நீங்கள் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது என்று சொல்லக்கூடிய அவ்வளவு மோசமான உபத்திரவ காலத்திலையும் இவர்கள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் பிரசங்கம் பண்ணி அதன் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா இவங்க இறுதி வரைக்கும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உயிரோடு இருக்க போகிறாங்க, பிரசங்கம் பண்ண போகிறாங்க. கடைசியில் அவங்க என்ன, தேவனோடு நிற்க போகிறாங்க. காரணம் என்ன, இவர்கள் முத்திரை பெற்றவர்களாய் இருக்கிறாங்க. இவங்க தேவனுடைய கரத்தில் ஒரு நல்ல ஆயுதங்களாக, ஒரு வல்ல ஆயுதங்களாக, ஒரு சிறப்பாக அவங்க காரியங்களை செய்யக்கூடியவங்களாக மாறுறாங்க. நம்ம இங்கே பார்க்குறோம் மத்தேயு 25வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, யார் வலது பக்கம் இருக்கக்கூடிய ஆடுகள் இந்த மாதிரி உதவி செய்தவங்கெல்லாம் வாங்க ராஜ்யத்துக்குள்ளே வாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதை தான் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதில் இவங்க என்ன, இந்த 1,44,000 பேர் தேவனால் முத்திரை போடப்பட்ட மக்களாக அவங்க எல்லாரும் இங்கே வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதில் தான் இந்த 14வது அதிகாரம் வரும்போது இந்த 1,44,000 பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் ஆட்டுக்குட்டியானவரோட அங்கே சியோன் மலையில் நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இவங்க என்னன்னா, தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட மக்களாய், தேவனால் முத்திரையிடப்பட்ட மக்களாய், பாதுகாக்கப்பட்ட மக்களாய், அதே சமயத்தில் உபத்திரவ காலத்தில் ஊழியம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ என்னன்னா, இவங்க இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம், இவங்க வெற்றி பெறுவதற்கு வாட் இஸ் த சோர்ஸ், என்ன அவங்களுக்கு என்ன ஒரு சோர்ஸ் இருந்தது, இல்லை அவங்க இப்படி ஒரு என்ன நடந்தாலும், இவ்வளவு கொடுமையான காரியம் நடந்தாலும் அவங்க வலுவாதபடி நிற்பதற்கு, வீழ்ந்து போகாதபடி இருப்பதற்கு காரணம் என்ன? அதில் போன வாரம் பார்க்கும்போது ஒரே ஒரு காரணம் சொல்லி கொடுத்தேன். என்ன காரணம்? வல்லமை, பவர், தேவனுடைய வல்லமை. ஏன்னா 1வது வசனம் பாருங்க, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன் என்று சொல்லக்கூடியதா. அப்போ இவங்க யாரு, இவங்க எப்படி அடையாளம் காணப்படுறாங்க? பிதாவுக்கு சொந்தமானவங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவங்க, இவங்க முத்திரை போடப்பட்டவங்க. இவங்க எல்லாரும் என்ன, தேவனுடைய ஏக சக்கராதிபதியா அவர் என்ன பண்றாரு, அவர் இவர்களை பாதுகாக்கக்கூடியவராய், ஏன்னா கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, அதனால அவர் அவங்கள பாதுகாத்து அவர் என்ன பண்றாரு, அவங்கள வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா அங்க என்ன, அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் சேர்ந்து மிருகத்தினுடைய முத்திரையை வலது கையிலையும் நெத்தியிலையும் போட்டாதான் எதுவும் செய்ய முடியும்னு வரும்போது, இங்கே இவர்களுக்கு என்ன முத்திரை இருக்கு,
பிதாவாகிய தேவனுடைய நாமமும் ஆட்டுக்குட்டியானவருடைய நாமமும் முத்திரை தரிக்கப்பட்டவர்களாய். ஏன்னா God has put a seal on them. ஏன்னா ஆண்டவர் முத்திரை போட்டதுனால அவர்கள் என்ன கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய், கர்த்தர்கள் பாதுகாக்கக்கூடிய மக்களாய் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் என்ன கர்த்தர் பாதுகாக்கக்கூடியவர். இவ்வளவு அழிவு கொண்டு வந்தாலும், சாத்தான் கொண்டு வந்தாலும் இவங்களை ஒன்றும் செய்ய முடியல. காரணம் என்ன? சகரியா 4:6 சொன்னது போல, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்றா இல்லையா? அப்ப தேவனானவர் சொன்னது என்ன? அவர் வாக்கு கொடுத்தாரு. அதனால அவர் அதை பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார்னா, அவர் ஒரு காரியத்தை தொடங்கினார்னா அதை முடிக்கக்கூடியவர். பிலிப்பியர் 1:5 என்ன பார்க்கிறோம்? உங்களில் நற்கிரியிலை தொடங்கிய தேவன் என்ன கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரைக்கும் அதை முடிக்க வல்லவருமாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாய். யூதா தன் நிருபத்தில் எழுதும்போ அழகா 24 சொல்லும்போது என்ன சொல்றாரு? வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவரும் யாரு? நம்முடைய தேவன். அதனால தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சொன்னார், யோவான் 6:40 சொல்லும்போது என்ன சொன்னார்? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவதும் அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. என்ன, நான் அவனை எழுப்பி கொண்டு வருவேன் என்று சொல்லக்கூடியது. அதே யோவான் 10:29 சொல்லும்போது என்ன சொல்றாரு? யார் அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. தேவனுடைய கரத்திலிருந்து யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. ஏன்னா அது தேவனுடைய வல்லமை. அப்போ நம்ம ஜெயம் கொள்ளணும், நம்ம கிறிஸ்துவோடு ஜெயம் கொண்டவர்களாய் நிற்கணும், நம்ம ஒரு மேற்கொண்டவர்களாய் நிற்க வேண்டும், ஒரு பராக்கிரமாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாய் இருந்தால் நம்ம காரணம் என்ன? முழுக்க முழுக்க தேவனுடைய வல்லமை. சரியா? அது ஒன்று, முதலாவது. ரெண்டாவது என்னன்னா பிரைஸ், அதாவது துதிக்கக்கூடிய ஒரு காரியம். நான் 2-3 வாசிக்கிறேன் பாருங்களேன். அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாததாய் இருந்தது. அதாவது இந்த 1,44,000 பேர் இப்ப தேவனோட கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோட மலையில சீயோன் மலையில் நிற்கிறாங்க. அவங்க எதற்காக பாட்டு பாடுறாங்க? மீட்பிற்காக பாட்டு பாடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி யோசிங்களேன். அதாவது பூமியில் இவ்வளோ பெரிய கொடுமை நடக்குது, இவ்வளோ பெரிய அக்கிரமம் நடக்குது, இவ்வளோ பெரிய உபத்திரவம் நடக்குது, மகா உபத்திரவ காலம் நடக்குது. இந்த இவ்வளவு பெரிய மகா உபத்திரவ காலம் நடக்கும்போது யாராவது கர்த்தரை துதிக்காக நினைப்பாங்களா? என்ன இருக்கும் எல்லாருக்கும்? என்ன ஆண்டவரே ஏன்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? துதிக்கக்கூடியதாக இருக்கிறாங்க. நீங்கள் இதை ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்க்க முடியும். 137 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரவேல் தேச மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அவங்கள என்ன சொல்கிறாங்க? ஏய், நீங்கள்லாம் உங்கள் ஆண்டவரை பற்றி ஒரு பாட்டு பாடுங்கடா அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க? 137 சங்கீதமா 1 பாருங்க. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். எப்படி அழுதோம்? என்ன காரணம்? அது நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தை விரும்பி சீயோனின் பாட்டுக்களில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் தூக்கி அலரி செடி மேல போட்டு வச்சுட்டாங்க. எங்களெல்லாம் பாட முடியாது போ அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா அவங்க அது. ஆனால் இங்கே பாருங்க, இந்த 1,44,000 பேரும்போது ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். இது நம்ம 10வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். மறுபடியும் நீ 18வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒரு சத்தம் உண்டாகக்கூடியது. ஏன்னா இது பரலோகத்திலிருந்து கேட்கக்கூடிய ஒரு சத்தம். அது என்ன? பல பெருவெள்ள இறைச்சல் போல. எப்படி இருந்துச்சா? அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும்.
இது நீங்கள் சொல்லும்போது பெருவெள்ள இளைச்சல் அப்படின்னு சொல்லும்போது முதலாவது அதிகாரத்தில் யோவான் கர்த்தரை பார்க்கும்போது அங்கே சொல்லக்கூடிய காரியம் பாருங்களேன். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் எப்படி இருந்துச்சு? பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அப்போ எப்படி இங்கே அவங்க சொல்லும்போது இங்கே அவங்க சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்னவா இருக்கு? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கக்கூடிய பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? அங்கே பாடல் பாடக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அப்போ இங்கே யார் பரலோகத்தில் பாட்டு பாடுவா? வெளிப்படுத்தின 5வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, என்ன அங்கே 24 மூப்பர்கள் தேவதூதர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? அவருக்கு முன்பாக கீழே விழுந்து வணங்கி 9வது வசனம் பாருங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பார்த்தீங்களா? புதிய பாட்டை பாடுறாங்க. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. என்ன முரியான் முரியான், அதான் கிரேக்க மொழியில் இருந்த பெரிய பதம். என்ன 1000 × 1000 அதான் எண்ண முடியாத அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள்ள வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது என்ன, ஒரே பயங்கரமாக அவங்க ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு காரியம், சந்தோஷமா பாடக்கூடிய காரியம். இது என்னத்தை பாடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் 7வது அதிகாரம் 10ல இருந்து பாருங்களேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். எதுக்காக? ரட்சிப்பின் மகிமைக்காக, ரட்சிப்புக்காக. அவங்க மீட்கப்பட்டார்கள் என்ற ஒரு சந்தோஷத்துக்காக அவங்க பாடக்கூடியது. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். அப்ப என்னன்னா, இங்க ஒரு பெரிய ஒரு பெருவெள்ள இளைச்சல் போல, ஒரு இடி முழக்கம் போல அங்க ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. என்ன பாட்டு சத்தம்? அதாவது அவங்க கேட்கிற முன்னாடி கேட்ட அதே சத்தம் போல கேட்குது. என்ன அந்த பாட்டு சத்தம்? மீட்கப்பட்டதற்காக அவர்கள் அங்க பரலோகத்தில் பாடக்கூடிய பாட்டை இங்க யோவான் கேட்கிறாரு. அப்ப என்னன்னா, இங்க பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கல. ஆனா இங்க பார்க்கும்போது திடீர்னு என்ன வருது? இசை உண்டாகுது, மியூசிக் உண்டாகுது. அங்க மியூசிக் போட்டு எல்லாம் கீழே விழுந்து என்ன பண்றாங்க? கர்த்தரை ஆராதிக்க கூடியதா. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்னாடி வரைக்கும் என்ன இல்லை? இசை இல்லை. இப்பதான் மறுபடியும் இசை வருது. ஏன்னா மனுஷன் வீழ்ந்து போய் மறுபடியும் வர்ற வரைக்கும் என்ன பார்க்குறோம்? இங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே இசையே வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இங்கே என்ன வாசிக்கிறவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாத்துமே பார்க்குறோம். இந்த ஹாப் என்று சொல்லக்கூடிய ஒரு இதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? சுரமண்டலத்தை வாசிக்கிறாங்க. ஹார்ப்னா சுரமண்டலம்.
இந்த சுரமண்டலத்தை வந்து பழைய ஏற்பாட்டில் நம்ம 40 முறை பார்க்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டில் 40 முறை சுரமண்டலம் வாசிச்சதுனாலே எப்பவுமே சந்தோஷம், ஜாய் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்காக தான் வாசிக்கிறத பார்க்கிறோம். நான் சொன்னது போல் பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சு போகும்போது அவங்க சுரமண்டலத்தை அலரி செடியில் தொங்க விட்டுட்டாங்க. எங்களால் பாட முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது பாபிலோனியர்கள் பாட சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க எங்களால் பாட முடியாது, நாங்களே கடுப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, பாடுறாங்க. நம்ம ரெவலேஷன் 5:8 பார்த்தோம். 24 மூப்பர்களும் ஜீவன்களும் எல்லாரும் சேர்ந்து அங்கே கீழே விழுந்து என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு அங்கே ஆராதிக்கக்கூடியது. அந்த 24 மூப்பர்கள்ட்ட என்ன இருக்குது, சுரமண்டலம் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஒருவேளை அவங்க அந்த சுரமண்டலத்தினுடைய சத்தமாக என்ன நமக்கு தெரியல. ஆனால் என்ன, அவங்க எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய காரியம். 3ஆம் வசனம் பாருங்களேன். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதா இருந்தது. இப்போ என்னன்னா, இந்த பாடலை குறித்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாரு, அவங்க வந்து மீட்புக்காக பாடினாங்க அப்படிங்கிற சொல்லும்போது, ஏன்னா இவங்க பாடும்போது இந்த 1,44,000 பாடின பாட்டை வேற யாரும் பாட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா என்னன்னா, இந்த பரலோகத்தில் இருக்க தேவதூதர்கள் வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க வந்து மீட்புக்காக பாட முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும், மற்றவர்கள் மீட்கப்படும் போது அவங்க பாட முடியும். நம்ம லூக்கா 15வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் சாப்டர்னு சொல்லுவோம். LOST, லாஸ்ட், தொலைந்து போன அதிகாரம் மாதிரி. ஏன்னா முதல்ல வந்து என்ன பார்க்குறோம், அங்கே ஒரு மேய்ப்பன் வந்து ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்புறம் ஒரு சகோதரிக்கு நாணயம் தொலைஞ்சு போச்சுன்னு தேடுறாங்க. அடுத்து 3வது அப்பா பிள்ளையை காணான்னு தேடுறாரு. சரியா? இந்த 3 சம்பவத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சம்பவம் தான் அந்த 15வது அதிகாரம். அதில் முதலாவது வந்து என்ன பார்க்குறோம், ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு, மேய்ப்பன் போய் தேடி கண்டுபிடிக்கிறான். திரும்பி வந்த உடனே அதை அடித்து எல்லாரையும் கூப்பிட்டு என்னோட கூட சந்தோஷமாயிருங்க, ஏன்னா இது காணாமல் போச்சு. 7ஆம் வசனம் பாருங்க. அதுபோல் மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எப்பா, நான் ஆடு காணா போச்சு, கிடச்சிருச்சு, இப்போ எப்படி எனக்கு இது சந்தோஷம் இருக்கா, இதை காட்டிலும் பல மடங்கு சந்தோஷம் எங்கே பரலோகத்தில் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அந்த சகோதரி கிடைச்ச உடனே என்ன கூப்பிட்றாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க என் கூட சந்தோஷமா இருங்க, ஏன்னா தொலைஞ்சு போனது கிடைச்சிருச்சுன்னு சொல்லக்கூடியதான். லூக்கா 15:10 பார்க்கும்போது அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதே மாதிரி தொலைஞ்சு போன மகன் திரும்ப வர்றான். வந்த உடனே அப்பா கட்டி பிடிச்சி என்ன பண்ணுறாரு, எப்பா இருக்குதுல நல்ல கொளுத்த கண்ணை அடிங்கடா, நல்ல இசை மியூசிக் போட்டு ஒரே டான்ஸுங்கன்ஸுமா வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய காரியம். அப்போ என்னென்னா, பரலோகம் வந்து எப்போ வந்து சந்தோஷப்படுது, யாராவது மற்றவங்க ரட்சிக்கப்படும் போது அங்கே உள்ள தேவதூதர்கள் மீட்கப்படுவதற்காக கொண்டாடக்கூடிய காரியம். ஆனால் இங்கே என்னென்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்கள் 1,44,000 பேர் இங்கே பாடக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா இங்கே வந்து என்ன, அவங்க வந்து ஒரு என்ன மீட்பின் பாடலை பாடுகிறார்கள். நீங்கள் 33ஆம் சங்கீதத்தில் முதல் 3 வசனம் பாருங்கள். நீதிமான்களே கர்த்தருக்குள் கலிகூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும், சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சந்தோஷத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அப்ப என்னன்னா, இங்க சொல்லும்போது என்ன, மீட்பிற்காக இங்க உபத்திரவ காலத்துல பரிசுத்தவான்கள் மீட்கப்படுறாங்க, அவங்க கர்த்தருக்கு புதிய பாட்டை பாடுறாங்க. அப்ப இந்த மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து எதுக்காக பாடுறாங்க, மீட்பின் சங்கீதமாக பாடக்கூடியது. அதனாலதான் அங்க வந்து புது பாட்டுன்னு சொல்லக்கூடியது 33ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம். 40ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம் பாருங்க. தமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என்ன மறுபடியும் புது பாட்டு? 96ஆம் சங்கீதம் முதல் 3 வசனம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள்,
பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். என்ன? அவருடைய ரட்சிப்பை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க, புது பாட்டை பாடுங்க. 144 சங்கீதம் 9-10. கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவித்தீர். என்ன? நீங்க தான் எங்களுக்கு ஜெயம் கொடுக்குறவங்க, புது பாட்டை பாடுறோம். 149 சங்கீதம் 1 அல்லேலுயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அப்ப என்ன இங்க புதுப்பாட்டை பாடுங்கள் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லும் போதெல்லாம் இந்த சங்கீதம் எதை குறித்து சொல்லக்கூடியதா இருக்கு? மீட்பின் சங்கீதமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனாலதான் இங்க 3வது வசனம், அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அவர்கள் என்று சொல்லக்கூடிய காரியம் யாரை குறிக்குது? மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களை குறிக்கக்கூடியதா. அங்க என்ன பார்க்கிறோம்? 4 ஜீவன்கள் இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம், மூப்பர்கள் இருக்கக்கூடிய பார்க்கிறோம். இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்க? பாடக்கூடியதாக பார்க்கிறோம். அப்ப என்னன்னா இங்க பரலோகத்தில் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அவங்க புது பாட்டை பாடும்போது அவர்களும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால என்ன இங்க பார்க்கும்போது அது எல்லாரும் இது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எப்படா அந்த மீட் போகிறோம், எப்போ அந்த ஜெயம் வரும், எப்போ இது நடக்குன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. இது நடந்த உடனே எல்லாரும் சேர்ந்து இவர்களோட சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாட்டை பார்க்குறோம். அதில் இன்னொரு காரியம் என்ன பார்க்குறாரு? அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாததாய் இருந்தது. என்ன? ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இந்த பாட்டை பாடுறாங்க. ஏன்னா அவங்க தான் மீட்பை ருசித்தவர்கள். தேவதூதர்கள் மீட்பை மிசிக்கலை. அதனால தான் இவங்க பாடுகிற பாட்டுன்னு சொல்லும்போது, இந்த 1,44,000 பேர் பாட்டுன்னு சொல்லும்போது அவங்க என்ன, அவங்களுக்கு இந்த ஒரு மீட்பின் அனுபவம், இந்த ஒரு மீட்கப்பட்ட ஒரு இவ்வளவு உபத்திரவ காலம், இந்த காலகட்டத்தில் மீட்கப்பட்ட அந்த மீட்பின் அனுபவம் வந்ததுனால அவர்கள் அங்கே பாடக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது சரித்திர பிரகாரமாக பார்த்தோம்னா எங்க எல்லா உபத்திரவ காலம் முழுவதும் அவங்க பாதுகாக்கப்பட்டு உபத்திரவம் முடிஞ்சது வர்றாங்க. அதனால அவங்களுக்கு அங்கே வரக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இவர்கள் தனியாக பிரித்து எடுத்து வைக்கப்பட்டு இவங்க பாதுகாக்கப்படுறாங்க. எப்படி நோவா பொல்லாத காலத்தில் நோவா குடும்பம் தனியாக பிரித்து எடுத்து வைக்கப்பட்டதோ, அதே மாதிரி இந்த 1,44,000 பேர் இந்த உபத்திரவ காலத்தில் பிரித்து எடுத்து வைக்கப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, இவர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. எப்படி? கர்த்தர் தன்னுடைய முத்திரையை கொடுத்து அவங்கள பாதுகாக்கக்கூடியதா இருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை சொல்லும்போது என்ன, இது வேற யாரும் கற்றுக்கொள்ளக்கூடதா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே ஏற்கனவே மீட்கப்பட்டவங்க பரலோகத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இதில் சேர்ந்து பாட மாட்டாங்களாம். ஆனால் இங்கே என்ன சொல்லும்போது அவங்க 1,44,000 பேர் பாடினாங்கன்னு சொல்லும்போது இதிலிருந்து மீட்கப்பட்டு வந்த மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய மீட்பை குறித்து பரலோகத்தில் ஏற்கனவே பாட்டு பாடுறது. ஆனால் இங்கே என்ன பார்க்குறோன்னா, அந்த 1,44,000 பேர் இந்த மலை மேலே நின்று அவங்க இந்த உபத்திரவ காலத்தில் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு வந்ததுனால அவர்கள் பாடக்கூடிய பாடல் அந்த மாதிரி ஒரு பெரிய பாடலாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா அவங்க இப்பதான் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவங்களா, அவங்க எல்லாரும் 1000 வருட அரசாட்சிக்குள்ள போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த பாட்டு என்னங்கிறது அடுத்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. 15வது அதிகாரம் பாருங்க, வெளிப்படுத்தின விஷயம் 15வது அதிகாரத்தில் பாருங்க, 3வது வசனம் பாருங்களேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி என்ன பாடினாங்க? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்?
தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். அப்ப என்னன்னா, இவங்க மோசேயினுடைய பாடல் என்று சொல்லக்கூடியதா, ஆட்டுக்குட்டியானவர் பாடல் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய மீட்பையும் கர்த்தருடைய ராஜ்யத்தையும் குறித்து பாடக்கூடியது. அப்ப என்ன, பரலோகத்தில் வந்து இந்த பாடல் வந்து மீட்கப்பட்டவர்களும் இந்த 1,44,000 பேரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுறாங்க. அது என்ன, இந்த பாடல் வேற யாரும் பாட முடியாது. ஏன்னா யாரும் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இந்த பாட்டை பாட முடியும். இந்த 1,44,000 பேர் இவங்க வந்து இவங்களுடைய மீட்பு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா? ஏன்னா இந்த உபத்திரவ காலத்தில் வந்தோம். நீங்கள் இப்படி யோசிங்களேன், எல்லாரும் அழியிறாங்க உங்களை சுற்றி. முத்திரை போட்டவங்க, மிருகத்தினுடைய முத்திரை போடாதவங்க எல்லாரும் கொல்லப்படுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த காலத்திலிருந்து பிரசங்கம் பண்ணிட்டு கர்த்தருக்குன்னு வாழும்போது உங்களுக்கு எதுவுமே ஆகாமல் நீங்கள் மீட்கப்பட்டு கர்த்தரோட போய் நின்னா உங்கள் வாயிலிருந்து தானாக பாட்டு வருமா வராதா? நிச்சயமாக வரும். அதைத்தான் அங்கே போட்டிருக்காது. ஏன்னா அதனால தான் அவங்க பாடல் வந்து என்ன, இது கர்த்தர் கொடுக்கக்கூடிய பாடல். அதனால இவங்க வந்து கர்த்தர் கூட நின்று பாடக்கூடியவங்களாம். அப்போ என்னன்னா, என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு துதியும் ஆராதனையும் செலுத்தக்கூடிய ஒரு மக்களா. அப்போ முதலாவது தேவனுடைய வல்லமை, ரெண்டாவது என்ன, அவங்களுடைய துதி, பவர் அண்ட் பிரைஸ். மூணாவது அவங்களுடைய பரிசுத்தம், பியூரிட்டி. என்ன, இவங்க வந்து 4வது வசனம் பாருங்களேன், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. எப்படி? ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. அதாவது இவங்க வந்து என்னன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவ ஆராதிக்க சொல்லக்கூடிய காலகட்டம், மகா உபத்திரவ காலம் வரும்போதும், அதே சமயத்தில் இந்த பொய் தீர்க்கதரிசி வரக்கூடிய காலத்திலையும் மதம் எப்படி மாறிடுனா, நிறையா உணர்வுகள் சம்பந்தப்பட்ட சென்சுவல் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் போயிடும். அதனால் என்ன ஆகும்னா, வருகிற காலகட்டங்களில் பாவம் வந்து பெருகி கொண்டே போகும். அது விசேஷமாக இப்படிப்பட்ட ஒரு பாவம் என்பது ரொம்ப ஜாஸ்தி ஆகி கொண்டே போகும். ஆனால் இப்படிப்பட்ட காலத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, தங்களை கரைப்படுத்தாதவர்களாய். முதல்ல காரணம் என்ன, தேவனுடைய வல்லமை. ரெண்டாவது அவங்க செய்யக்கூடிய துதி. மூணாவது அவங்க வந்து எப்போதும் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு மக்களாக தங்களை வந்து பெண்களால் கரைப்படுத்தாதவங்களா. இது சொல்லும்போது ஒரு காரியம் வந்து உங்களுக்கு தெரியுதா, கர்த்தர் வந்து பிரதானமாக ஊழியத்துக்கு அழைச்சது மென்ன, ஆண்களை அழைச்சார். ஏன்னா இது இந்த 1,44,000 பேரும் ஆண்கள் என்பது ரொம்ப புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக தன்னுடைய சத்தியத்தை தெரிவிப்பதற்கு ஆண்களை தெரிஞ்சு கொண்டவர்களா. அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஆண்கள் தங்களை பெண்களோடு கரைப்படுத்தாதவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ நீங்கள் வந்து 1,44,000 பேர், இன்றைக்கி உலகத்தில் 1,44,000 பேர் இப்படிப்பட்டவங்க இருக்குவாங்களான்னு எடுக்கணும்னா தெரியல, எவ்வளோ பேர் சிக்குவாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த காலகட்டத்தில் கோத்திரத்துக்கு 12,000 பேரா 1,44,000 பேர் அவங்க என்ன, தங்களை கரைப்படுத்தாதவர்களாய், தங்களை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இல்லாமல் தங்களை பரிசுத்தமாய் பார்த்து கொண்ட ஒரு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். என்ன, இவங்க அந்தி கிறிஸ்துவோடையோ இல்லை பொய் தீர்க்கதரிசியின் மூலமாகவோ தங்களை களங்கப்படுத்தாதவர்களாய், எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்க வந்து என்ன, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்களுக்கு ஒத்து போகாதவங்களாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் உடனே ஒரு சிலர் சொல்லுவாங்க, அண்ணே இதனால தானே எங்கள் டினாமினேஷனில் வந்து இதோ நாங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு. இல்லை, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறத பற்றி சொல்லலை. ஏன்னா நீங்கள் எபிரேயர் 13வது அதிகாரம் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, விவாகம் யாருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கட்டும் சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து இது கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறத பற்றி சொல்ல, தங்களை மற்றபடி கரைப்படுத்தாதவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் வந்து இதில் கிரேக்க மொழி பதம் பார்த்தீங்கன்னா பர்த்தியமை என்று சொல்லக்கூடிய பதம். ஏன்னா அவர்கள் என்ன, கற்புள்ளவர்கள் இவர்களே அப்படின்னு போட்டிருக்கலையா தமிழில். ஏன்னா அவங்க தங்களை பாதுகாத்து கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னன்னா, ஒரு வெற்றி சிறந்த மக்களாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல தேவனுடைய வல்லமை, ரெண்டாவது துதி செய்யக்கூடியவங்க, மூன்றாவது தங்களை பாதுகாத்து கொண்டு பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டியதும்.
நான்காவதான குணாதிசயம் என்னன்னா அலிஜென்ஸ், இல்லை நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர் என்று சொல்லக்கூடியதான். ஏன்னா அந்த பார்ட்னருங்கிற பதம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குனால தான் அது நான் சொல்லலை, அதனால தான் நான் அலிஜென்ஸ்னு போட்டிருக்கேன். ஏன்னா இது என்னென்ன, இவங்க யாருன்னா ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. என்ன, ஆண்டவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றி போகக்கூடிய ஒரு மக்கள். ஏன்னா அவங்களுக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்த மக்கள். அதனால அவங்க என்ன பண்றல, தேவன் எங்கெல்லாம் போறாரோ அப்போ என்ன, அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டர், தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு தேவனுடைய இதுக்கு போகக்கூடிய ஒரு மக்களாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ அந்தி கிறிஸ்துவோட காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்துவோ இல்லை கள்ள தீர்க்கதரிசியோ இல்லை அவங்களோட கையால் எவனோ வந்து அவங்க வந்து நீ வந்து இவர் ஆண்டவரை வந்து நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா கேட்டாலும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, தைரியமாக அதை கண்டித்து அவங்க பிரசங்கம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் எங்கெல்லாம் போய் இவங்களை பிரசங்கம் பண்ண சொல்கிறாரோ, உலகத்தில் எந்த மூலையாக இருந்தாலும் அங்கே போய் பிரசங்கம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீங்கள் வந்து எவ்வளவு பெரிய மலைக்கு போச்சோன்னாலும் சரி, எவ்வளோ பெரிய பாதாளத்துக்கு போச்சோன்னாலும் சரி, எவ்வளோ கொடிய போச்சோன்னாலும் அவங்களுக்கு எதுவுமே கவலை கிடையாது. மிருகம் என்ன செஞ்சாலும் சரி, அவங்க அதை பற்றி கவலையே படுறதில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, நாங்கள் செய்ய தான் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஒரு முழுமையான ஒப்பு கொடுத்தல் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லும்போது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். அப்போ என்ன, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னுடைய சீஷனாக இருக்கணுமா, நீ என்ன பண்ணு, உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அதனால தான் இந்த ரிச் யங் ரூலர் என்று சொல்லக்கூடியவனுக்கு என்ன சொன்னார், நீ என்னை பின்பற்றி வா. அப்போஸ்தலனாகிய பேதுருவை பற்றி என்ன சொன்னார், நீ என்னை பின்பற்றி வா. பவுல், அதனால தான் எல்லாருமே வந்து பவுல் சொல்லும் என்ன சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நம்ம யோவான் 21வது அதிகாரத்தில் பார்ப்போம். அப்போ வந்து பேதுரு வந்து கேட்பார், ஆண்டவரே அப்படின்னா இவனுக்கு என்ன, யோவானை பார்த்து கேட்பார், இவர் என்னான்னு. ஆண்டவர் என்ன சொல்றார், நீ அவன் வேலையை மட்டும் நீ பாரு, அவனை பற்றி நீ கவலைப்படாத, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ என்னன்னா, இந்த பேதுரு அதுக்கப்புறம் பின்பற்றி போய் ரத்த சாட்சியாக மரித்தார். அப்போ என்ன, எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன, கர்த்தரை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள். அவங்க வேற எங்கேயும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. முழுக்க முழுக்க ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போகிறாரோ அவர் சொல்கிறத கேட்டு அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்வதற்கு தங்களை முழுமையாகி ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்கள். அப்போது ஒரு ஜெயங்கொண்டவனுடைய குணாதிசயம் சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய வல்லமை, துதிக்கக்கூடிய காரியம், மூன்றாவது தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பரிசுத்தமாய் வைத்து கொள்வது, நாலாவது கர்த்தரை பின்பற்றக்கூடியதாக இருப்பது, ஐந்தாவது நோக்கத்தை அறிந்தவர்கள், பர்பஸ் என்று சொல்லக்கூடியதா. நாலாவது சொன்னார், இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். என்ன முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள், அந்த பதத்துக்கு என்னன்னா விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள்னு பவுல் பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ என்ன, இவங்க தேவனுடைய வல்லமையினால தேவனுடைய காரியத்தினால மீட்டு கொள்ளப்பட்ட மக்கள். அது என்ன, இவர்கள் என்ன முதற் பலன்கள் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ நீங்கள் பழைய ஏற்பாடு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, முதற் பலன் என்று சொல்லும்போது, அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வெள்ளாமை போடுறீங்க, அந்த வெள்ளாமை போட்ட உடனே அதிலிருந்து ஒரு அறுவடை பண்ணுறீங்க. அறுவடை பண்ணி வரக்கூடிய ஒரு பலனில் முதலாவது எடுத்து கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுத்து அதை ஆசாரியன் வாங்கி அதை ஆசீர்வதிக்கும் போது மொத்தமும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னென்னா, முதல்ல வந்து கர்த்தரை கனப்படுத்தணும். அப்போ என்ன பண்ண முடியும், மீதி எல்லாம் சரியாக நடக்கணும். அப்போ இங்கே வந்து முதல்ல வந்து இவங்க என்ன, கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அதுலேயும்
கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு மக்களாக இவங்க இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இந்த நோட்ஸில் கொடுத்துருக்கேன். உபாகமம் 26வது அதிகாரத்தில் முதல் 11 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக கர்த்தர் சொல்கிறாரு, உன்கிட்ட பிழைஞ்சதுன்னா நீ அதை எடுத்துக்கொண்டு போய் ஆசாரியன்ட்ட கொடு. அந்த ஆசாரியை உன் கையிலிருந்து வாங்கி தேவனுடைய கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்னாடி வைப்பான். அது என்ன பண்ண வேண்டியது, அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தரை நின்று வசனத்தை சொல்ல வேண்டிய என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாக இருந்தான், அவன் கொஞ்சம் தேவன் இங்கே கொண்டு வந்தீங்க, அவனை நீங்கள் எல்லாம் பண்ணி ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. அதனால இப்போ நாங்கள் 10வது வசனம் பாருங்க, இப்போதும் இதோ கர்த்தாவே தேவரீர் என கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற்பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் உன் லேவியனும் உன்னுடைய பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. அப்போ அதான் முதற் பலன் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே யோவான் சொல்லும்போது இங்கே 1,44,000 பேர் முதற் பலன் அப்படின்னு சொல்லும்போது ரட்சிக்கப்பட்டவர்களில் முதலாக அவங்க கொடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு அர்த்தமா? இல்லை. எப்படிப்பட்டவங்க இல்லை, என்ன காரணத்தினால? ஏன்னா இவங்க மொத்தம் 1,44,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் இதில் வரல. அப்போ என்னன்னா இது கர்த்தருக்கு இவங்க ஒரு யூனிக்காக ஒரு சிறப்பாக இவங்க ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்கள். அவங்க தங்களுடைய வாழ்க்கையவே ஒரு காணிக்கையாக ஒப்பு கொடுத்த மக்கள். அதுதான் முதற் பலன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே சொல்றாரு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே என்ன? கர்த்தருக்கென்று நாங்கள் வாழ்வது. அப்போ நாங்கள் கர்த்தருக்கென்று வாழ்ந்து கர்த்தருக்கென்று காரியங்களை செய்யணும், அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே அதாக ஏற்றுக்கொண்டாங்க. எங்களுடைய நோக்கம் கர்த்தருக்கென்று பணி செய்வது, எங்களுடைய நோக்கம், எங்களுடைய பர்பஸ் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. இந்த அழிந்து போகிற கிறிஸ்துவை வெறுக்கிற இந்த பொல்லாத கோணலும் மாறுபாடுமான சந்ததி உள்ள இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை பிரசிப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தை அறிந்தவங்கனால இருந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய வாழ்க்கையவே இவங்க முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ என்னன்னா இங்கே என்ன நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு நோக்கமும் முழு காரணமும் நான் கர்த்தருக்கென்று பணி செய்வதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக இருக்கும்போது நீங்களும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மூச்சு விட்டாலும் சரி, உயிரில் வாழ்ந்தாலும் சரி, என்ன செய்தாலும் தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருப்பீங்க. அப்போ இந்த 1,44,000 பேர் இப்படி வாழக்கூடிய ஒரு மக்களாக இருந்தாங்க. ஒரு சிலர் இதையும் சொல்லுவாங்க, என்ன புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது இந்த முதல் பலன் அப்படின்னு சொல்லும்போது இப்படி அவங்க ஒரு முதல்ல கொடுத்தது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அதுக்கு பின்னாடி ஒரு அடையாளமாக வந்தாங்க, அதுக்கு பின்னாடி நிறையா பேர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலேயும் நம்ம பைபிளில் இருக்குது. ஏன்னா நீங்கள் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்டெஃபனஸ் குடும்பத்தை பற்றி சொல்லும்போது அக்காயாவில் அவங்க தான் முதற் பலன் என்று சொல்லக்கூடியதா. அதற்கு பின்பாக வரக்கூடிய மக்கள் எல்லாம், ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் பின்னாடி கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்தாங்க, ஆனால் முத ரட்சிக்கப்பட்டவங்க அந்த குடும்பம் என்று சொல்லக்கூடியதா. ரோமர் 16வது அதிகாரம் 5வது சொல்லும்போது எப்பனையை குறித்து சொல்லும்போது ஆசியாவிலிருந்து முதலாக ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லக்கூடியதா. ஆனால் இங்கே அந்த 1,44,000 பேர் முதற் பலனுக்கு அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா அப்படி எடுத்தீங்கன்னா அவங்க என்ன ஆகுன்னா, அவங்க இஸ்ரவேல் தேச மக்களில் அவங்க ஏற்கனவே 1,44,000 பேர் கர்த்தர் சொன்னது போல ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள். ஆனால் என்னன்னா இங்கே 1,44,000 பேர் என்ன முதலே அவங்க ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஏற்கனவே முத்திரை பெற்றவர்கள். அதனால அவங்க இதில் முதல் பலன் என்று சொல்வதற்கான ஒரு காரியமே இல்லை. அப்படி பார்க்கும்போது நீங்கள் எந்த வகையில் பார்த்தாலும் சரி, தனியாக இவங்களை தெரிந்தெடுத்ததுனால அவங்க இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லை இவங்க தான் முதல்ல எடுத்தாலும் சரி, ஆனால் என்னன்னா இவர்கள் கர்த்தருக்கென்று தங்களை முழுமையாய் நோக்கத்தை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் கர்த்தரை ஆராதிப்பது தான் அப்படிங்கிறதுல ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்கள். நீங்கள் இந்த பக்கமாக எடுத்தாலும் சரி, அந்த பக்கமாக எடுத்தாலும் சரி, முதல்ல எடுத்துக்கொண்டது காரணம் இதுதான். 6வதா அக்யூரசி. அதாவது இவங்க என்னன்னா ஒரு இது கூட்டி குறைச்சி எதுவும் சொல்லாமல் கரெக்டாக எதை சொல்லணுமோ அதை தான் சொன்னாங்க. எப்படி? 5வது வசனம் பாருங்க, இவர்களுடைய வாயில் கபடம் காணப்படவில்லை.
இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். என்ன, அவங்க கிட்ட ஒரு ஸ்லாப்பியா செய்கிறது அந்த காரியம் இல்லை, உன்னை கூட்டி சொல்கிற காரியம் கிடையாது. இல்லை அது 10 பேர் வந்தால் நிறையா பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்கிற கிடையாது. இல்லை இப்போ 100 பேர் வந்த இடத்துல இல்லை ஒரு 10 பேர் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதும் கிடையாது. அவங்க என்ன, கர்த்தருடைய சத்தியத்தையும் கர்த்தருடைய காரியத்தையும் சரியான முறையில் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. செப்பனாயா 3:13 சொல்லும்போது, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் வாய் பொய் பேசுவதுமில்லை, வஞ்சனாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதுமில்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்து கொள்வார்கள். என்ன செஃபனாயா என்ன சொல்றாரு, இவங்க ஒரு நல்ல ஒரு குரூப், ஒரு நல்ல ஒரு குழுவாக இருக்கிறாங்க. இவங்க யாரு, இவங்க பேசுறது தேவனுடைய வார்த்தையை சத்தியமாக பேசக்கூடியவங்க. அவங்க என்ன பொய் பேச மாட்டாங்க, சாத்தான மாதிரி அவங்க வஞ்சகம் பேச மாட்டாங்க. அதனால இங்கே சொல்லும்போது 1,44,000 பற்றி இப்போ 44,000 பேர் சொல்லும்போது அவங்க யாரு, அவங்க வார்த்தையில் சுத்தமாக இருப்பாங்க. அவங்களுடைய சத்தியத்தில் எந்த ஒரு மாறுபாடான பிசகும் எதுவுமே இருக்காது. நம்ம ஏற்கனவே 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் 9-11 வரை உள்ள வசனங்களில் பார்த்துருக்குறோம். எப்படி அந்த அக்கிரம சாத்தான் பொய்யான அடையாளங்களோடு அற்புதங்களோடு செஞ்சு கெட்டு போயிடுறவர்களே அநீதி உண்டாக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ என்னென்னா, இவர்கள் இந்த 1,44,000 பேர் என்ன, இவங்க எந்த ஒரு கூட்டியும் சொல்ல மாட்டாங்க, குறைக்கிட்டு சொல்ல மாட்டாங்க, சரியானதை கரெக்டாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பார்கள். கடைசியா 7வதா என்ன, இவர்கள் வாயிலே கபடம் காணப்பில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். இவங்க என்ன, மாசில்லாதவர்கள். இதைத்தான் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட்காரவங்க என்ன சொல்லிடுறாங்க, பாவம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1,44,000 பேர் யாருன்னு அடையாளம் காணப்பட்டிருக்காங்க, 12 கோத்திரத்தில் உள்ள 12,000 பேருன்னு சொல்லக்கூடியவங்களா. அப்போ எப்படி அவங்க பாவம் இல்லாதவங்களா இருப்பாங்க? வாய்ப்பே இல்லையே. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி மனுஷனாக பிறந்தவன் பாவம் இல்லாதவனா எப்படி இருப்பான்? அப்போ என்னென்னா, இது அது அப்படி அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது என்னன்னா, இவங்க பாவம் இல்லாதவர்கள் இல்லை, இவங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அதுதான் அர்த்தம். இவங்க என்ன, தங்களை பரிசுத்தமாக மாற்றிக்கொண்ட மக்கள். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. பேதுரு சொல்லும்போது சொல்றாரு இல்லையா, 1 பேதுரு 15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ என்னன்னா, அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்கே இவங்க ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களே ஒழிய பாவம் இல்லாதவர்கள் அல்ல. ஏன்னா இங்கே தங்களுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, உங்களை ஒரு கற்புள்ள கன்னிகையாக நான் ஒப்பு கொடுத்துருக்கேங்கிறார் சபையை, கொரிந்து சபைக்கு எழுதும்போது. அப்போ என்ன இங்கே மிக தெளிவாக சொல்லுவது என்ன, அவங்க ஒரு பரிசுத்தத்தில் பெர்ஃபெக்ஷனில் பரிசுத்த பாதையில் பரிசுத்தமாய் நடக்கக்கூடிய ஒரு மக்கள். அதனால் அவங்க பாவம் இல்லாதவர்கள் அல்ல, சின்லெஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா அதுதான் இங்கே நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. 2 தீமோத்தேயு 3:16-17 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி. எப்படி அவன் ஒரு தகுதியுள்ளவனாக இருக்கும்படி. அதே மாதிரி தான் எபிரேயர் 11வது அதிகாரம் 32-34 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. காரணம் என்ன, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களால் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். பட் ஆனால் என்ன, அவங்க எல்லாருமே என்ன தூரத்தில் பார்த்து எல்லாம் வாக்குத்தத்தை நிறைவேறாமல் போனவங்க என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்னன்னா, அங்கே பார்க்கும்போது இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க,
தங்களை மாசில்லாதவராக பார்த்து கொண்டார்கள். அதாவது தங்களை அழுக்கு பண்ணாம தங்களை ஒரு பரிசுத்தமாக பார்த்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜெயங்கொள்ளுகிறவர்கள் மேற்கொள்ளுகிறவருடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி இந்த 1,44,000 பேரோட குணாதிசயத்தை பார்த்தீங்கன்னா, முதலாவது அவர்கள் தேவனுடைய வல்லமையை வந்தவங்க. ரெண்டாவது அவங்க ஆண்டவரை துதிக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. மூணாவது அவங்க என்ன பண்ணாங்க, தங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மக்களாக இருந்தாங்க. நான்காவது அவங்க என்ன பண்ணாங்க, எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டியானவர் போனாரோ அவர் பின்னாடி போகக்கூடியவங்களா இருந்தாங்க. ஐந்தாவது என்ன பண்ணாங்க, தங்களுடைய நோக்கம் கர்த்தருக்கென்று சுவிசேஷத்துக்கென்று வாழ்வது என்பதே தங்களுடைய நோக்கமாக தெரிஞ்சு கொண்டாங்க. ஆறாவது என்ன பண்ணாங்க, அவங்க கூடவும் பேசல குறையாம பேசல, சத்தியமாக பேசினாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, தங்களை ஆவிக்குரிய முறையில் ஒரு முதிர்ச்சியாக வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ என்னென்னா அங்கே பார்க்கும்போது இவங்க வாழுகிற வாழ்க்கை என்னவா இருக்குது, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லாம் என்னென்னா இவங்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்னாக ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ என்ன, இதை போல நாமும் இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்த அந்த 7 காரியங்களை போல நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது நாமும் அவர்களைப் போல ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் வாழ முடியும். அப்படி வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுப்பார். அப்போ என்ன, மேற்கொண்டவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை மேற்கொண்டவர்களுடைய குணாதிசயங்கள் நம்ம பார்த்தோம். இந்த குணாதிசயத்திலிருந்து உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, இந்த குணாதிசயத்தில் நான் வளரணும், இந்தந்த காரியங்களில் நான் என்னை திருத்தி கொள்ளணும், இந்தந்த காரியத்தில் நான் பரிசீவ் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, கர்த்தாவே இந்த அருமையான நல்ல மாலை வேலை காயும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, இது அந்த 1,44,000 பேருடைய குணாதிசயங்களை பார்த்தோம். என்ன ஒரு ஆனந்தம்! ஆமாண்டவரே, இதோ இவர்கள் தேவனுக்கென்று வாழ்வதற்கு தங்களை எப்படி ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள் என்பதை பார்த்தோம். அதே போல் நாங்களும் உமக்கென்று அப்படி வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குணாதிசயத்தை தாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கு அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.